ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஃபேமிலி. நேற்று ஒரு வேறு லெவலான சம்பவத்தை பார்த்துட்டு வந்தீங்க மகளே. 20வது ஐபிஎல் மேட்ச் ஆர்சிபி மற்றும் மும்பைக்கு. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா டொஸ்ட் உழுவதோ பாண்டியா ஃபீல்டை சாய்ஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தோம்னு சொன்னால் போல்ட் எறிகிறாரு. ஷால்ட்டுக்கு எறிஞ்சிடுற ஃபர்ஸ்ட் பால் பவுண்ட்ரி, ரெண்டாவது பால் போல்ட் ஆக்கி விட்றாரு. போல்ட் ஆக்கி விட்றாரு. வேறு லெவல் பந்து. அங்கே பார்த்தோம்னா கோலியும் படிக்கலும். நான் நினச்சேன் மலண்டு விக்கெட் விழுந்துருமாண்டு. கோலியும் படிக்கலும் வேறு லெவல் பார்ட்னர்ஷிப் பண்ண போட்டாங்க. கோலி 67, படிக்கல் 22 பந்து 37. அந்த கோலியை பாருங்கள் எப்படி விளாட்னாரு. 42 பந்தில் 67 விக்கெட் விழுந்தும் ஒரு டென்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக மேட்சை கொண்டு போனார். ரஜித் படிடர் வேறு லெவல் இன்னிங்ஸ் விளையாடிட்டார். உண்மையிலே கேப்டன் ரஜித் படிடரை 32 பந்தில் 64 வேறு லெவலில் இருந்துச்சு. ஜிதி சர்மா 19 பந்தில் 40 உண்மையே வேறு லெவலில் விளையாடினாங்க ரெண்டு பேரும். சரியா, அதில் உண்மையிலே நான் ஆர்சிபி பெட்டிங்கை பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிங் ஓடுற பாருங்கள். பிலிம் சால்ட், கோலி, படிக்கல், ரஜத் படிடர், லிவிங்ஸ்டன், ஜிதி சர்மா, டிம் டேவிட். உண்மையிலே இந்த 6 பேர் விளையாட்டும் 7 பேர் விளையாட்டும் உண்மையிலே பெட்டிங்கில் வேறு லெவலில் பிச்சுவாங்க. ஒரு ஆளுக்கு இல்லாட்டி இன்னொரு ஆளுக்கு பழிச்சிட்டா சரி அந்த எம்ஹெச். உண்மையிலே நான் நினச்சேன் ஏன்னா 180 அடிப்பாங்க. 180க்குள்ளே மடக்கி இருந்தாங்கன்னா உண்மையிலே வேறு லெவல். ஆனால் எனக்கு என்ன ஒரு அதிசயம் பண்ணுது மக்களே, டொஸ் உளுந்திக்கு பாண்டியா ஃபீல்டையும் எடுக்கணும். பெட்டிங் எடுக்கிறாங்க எப்பயும் ஃபீல்டு எல்லோரும் சிஎஸ்கேயில் விழுந்தாலும் ஃபீல்டு விழுந்து என்னடா நடக்குது. உண்மையிலேயே எனக்குண்டா உண்மையாக சரியான கவலை பாருங்கள். போல்ட் உண்மையிலே 4 ஓவரில் 57 ரன். ஓவருக்கு ரன் போயிட்டு ஷஹாரில் வேலை இல்லை, விக்கெட் எடுக்கையில். பும்ரா 29 4 ஓவருக்கு டீசனான பந்து வச்சு. வில் ஜாக்ஸ் ஒரு ஓவருக்கு 10 ரன். ஷார்ட்னர் 4 ஓவருக்கு 40. ஹார்திக் பாண்டியா ஒரு விக்னேஷ் புத்தூருக்கும் ஒரு ஓவர் மட்டும் தான் கொடுத்தாரு. ஒரு விக்கெட் எடுத்தார். மிச்சம் 3 ஓவரையும் யூஸ் பண்ணல. ஆர்சிபியில் பாருங்கண்ணே எப்படிலாம் கொடுத்தாங்க. 20வது ஓவரை கொண்டு யார் கொடுத்தாங்க? குருநாள் பாண்டியா கொடுத்தா. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்குள்ள நீங்கள் அதில் எனக்கு 2-3 பிள்ளை விட்டுட்டாங்க. அடுத்தே பார்த்தோம்னா மக்களே, மும்பை இந்தியன்ஸில் சிஎஸ்கேக்கு மாதிரி ஒரு பிரச்சனை தான் இந்த ஓப்பனிங் செட் ஆகலை. ரோஹித் சர்மா உண்மையில் என்ன நடக்குதுன்னு விளங்குதில்லை. ரோஹித் சர்மா எனக்கு நான் சொல்லி வேலை இல்லை என்னென்று எனக்கு கவலை இறக்கி. மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்க பிரச்சனை போலிங் ஆர்டர் சேர்றாப்பா. பெட்டிங்லேயே நல்லா இருந்த ஓப்பனிங் பெட்டிங் தான் செட் ஆகலை அவங்களுக்கு. ரோஹித் சர்மா கிளிட்டு வந்தாங்க. 2 ஓவர் 17 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டாங்க. வில் ஜாக்ஸ் 22-18 பந்துகளுக்கு. சூரியகுமார் யாதவ் என்னடா அண்டு விஜய் சங்கர் விளையாடின மாதிரி இருந்துச்சு. இப்போ என்ன 26 பந்தில் 28. உண்மையிலே அதெல்லாம் சூரியகுமார் ஒரு 10 ரன் கூட அடிச்சிருந்தாருண்டா உண்மையிலே மாறி இருக்க எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று இருந்துச்சு. மக்களே, திலக் வர்மாவும் ஹார்திக் பாண்டியாவும் 209 ரன் டார்கெட். மும்பை இந்தியன்ஸ் இந்த 221 ரன் அடித்தாங்க ஆர்சிபி. அது திறத்தி விளையாடணும்னு சொல்லி விளையாடினாங்க மும்பை இந்தியன்ஸில். திலக் வர்மா அண்டு அவரால் தான் அந்த மேட்ச் தோத்தேன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு இன்னிங்ஸில் விளையாடினார். வேறு லெவலில் இருந்தேன். நீங்களே பார்த்தீங்கண்ணே, ஹார்திக் பாண்டியா 7 பாலுக்கு 30 ஒரு பால் மட்டும்தான் டொட்டாக்குனார். மற்றெல்லாம் 6 பவுண்ட்ரி 6. ஹார்திக் பாண்டியா மொத்தமாக பார்த்த முடியும் சொன்னால் 3 6 4 பவுண்ட்ரியும் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டான் தலைவன் எல்லாருக்கும் பயத்தை காட்டி விட்டு போயிட்டான். உண்மையிலேயே எனக்கு என்னென்னு தெரியுமா, நமந்தீர், ஷார்ட்னர், ஷஹார் அதில் அவங்க 3 பேர் இருந்தாங்க. ஆனால் விக்கெட் விட்டுட்டாங்க. உண்மையிலே வேறு லெவலில் ஒரு மேட்ச் ஒன்று. அது பார்த்தீங்கன்னா எத்தனை 12 ரன்னால் தோற்றாங்க. ஆனால் ஆர்சிபி கண்ணில் விரலை விட்டு ஆட்டி விட்டாங்க. எனக்கு உண்மையிலே பாண்டியா பவுலிங்லேயும் நல்லா செய்கிறான், பெட்டிங்லேயும் நல்லா செய்கிறான். கேப்டன்ஷிப்பில் ஒரு சில பிள்ளை இருக்கு. என்னடா இந்த ஃபீல்டை சாய்ஸ் பண்ணது உண்மையாக எனக்குண்டா பிடிக்கல மக்களே. ஃபீல்டை என்ன பெட்டிங் எடுங்கடா. 180 எடுத்துருந்தாலும் நீங்கள் வெல்றதுக்குரிய சான்ஸ் இல்லை. உங்களுக்கு பவுலிங் லைனை இப்போ வச்சுக்கிட்டு பெட்டிங் எடுத்து விளையாடுறான ஃபஸ்ட்டுக்கு ப்ரெஷர் தானே. 2வது செகண்ட் பெட்டிங் மக்களே எப்படியும் ப்ரெஷர் தான். யார் விளையாடினாலும் ப்ரெஷராக தான் இருக்கும். வெல்லணும் இல்லைன்னா அடிக்கணும், இந்த ரன்னை சேஸ் பண்ணணும். ஓவரும் ரன் ஒரு ஓவரில் ரன் குறைஞ்சிட்டேன்னா சரி ப்ரெஷர் கூடிரும். ஆனால் உண்மையிலே இந்த வேறு லெவல் மேட்சாக இருந்துச்சு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் பார்த்த முடியும் சொன்னால் இந்த ஓப்பனிங் பெட்டிங்கில் மும்பைக்கு சிஎஸ்கேக்கு பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் விக்கெட்டு விடாமல் விளையாடி இருந்தாங்க. ஏண்டா என்ன தெரியா, ரோஹித் சர்மா கிளிக் ஆகுதுல மக்களே. என்ன செய்கிற எந்த சரியான கவலை என்ன எப்படி இப்போ இதாகிட்டான்னு. ஆனால் இப்போ 5 மேட்ச்சில் தொடர்ச்சியாக 5 மேட்ச்சில் பார்த்தோம்னா 4 மேட்சை தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு சிறப்பான தரமான ஒரு கேப்டன்ஷிப் வச்சுருந்தா படிட்டார்.
வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே போலிங்கில் சொல்ல வேணும்னா முக்கியமாக புவனேஷ்குமார் 4 ஓவருக்கு 48 இந்த கவர் கடைசி ஓவரை உண்மையாக டீசெண்டாக வச்சு அவர் திலக் வர்மாவோட விக்கெட் எடுத்தார். ஜோஷ் ஹெசில்வுட் என்ன போலிங் மக்களே, என்ன போலிங் மக்களே. யாஸ்தயால், ஹெசில்வுட், புவனேஷ்குமார், ஸ்ரேயா சர்மா, குர்னால் பாண்டியா 5 பேரும் வேறு லெவலில் பந்து வீசினாங்க. அவனோட போலிங் லைனப் வேறு லெவலில் இருக்கு. ஆர்சிபிக்கு இந்த முறை ஒரு சான்ஸ் இருக்கு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டியா பாவம், நல்லா முயற்சி வேணும் பார்த்தீங்கன்னு என்ன செய்கிற கை கொடுக்கல. ஆமாம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி நன்றி நன்றி.